ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இது கிருஷ்ணா யூனிவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற பணியாளர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. செய்யும் தொழிலை நேசி. செய்யும் தொழிலை நேசி. எந்த ஒரு முதலாளியும் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு முதலாளியும் உங்களை நேசிக்க மாட்டான். நீங்கள் செய்யும் தொழிலை, வேலையை மட்டுமே நேசிப்பான். அதனால் உங்கள் வேலையை மட்டுமே நீங்கள் செய்தால் உங்களுக்கான அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கும் என்பதை என்னுடைய கருத்து. சில கம்பெனிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஈவினிங் வீட்டுக்கு போற வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி ஓனர் வர்ற நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு போன் கால்ஸ் வரலாம், இல்லை நீங்க ஒரு வாஷ்ரூமுக்கு போயிருக்கலாம், உங்களுடைய பேர் பேட் ஆயிரும். அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதே கம்பெனில சகுனி மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரையும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க, எங்கேயாவது போயிருப்பாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஓனர் வரும் பொழுது இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே ஷார்ட் கட்ல ஷர்ட் ஓனர் முன்னாடி நிற்பாங்க. நான் தான் எல்லாம் பண்ணினேன், நான் தான் எல்லாம் பண்ண வைக்கிறேன், இதெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான வேலை நிரந்தரமா இருக்காது. கொஞ்ச நாள் அங்க இருப்பாங்க, அடுத்த நாள் வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. அதனால உங்க வேலையை நீங்க நேசிங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். செய்யும் தொழிலே தெய்வம்னு அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் ஓனரை நேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வேலையை நீங்க நேசிச்சாலே ஓனர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாருங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம். நான் கிருஷ்ணா. பாய்.